எர்த்துக்வாக் எர்த்துக்வாக்கை பற்றி உங்களுக்கு தெரியும். நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கம் வருஷத்துக்கு ஆண்டுக்கு 8 லட்சத்திற்கும் அதிகமான நில அதிர்வுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் நமக்கு தெரிவிக்குது. இப்போ ஒரு வருஷத்துக்கு உலகம் முழுவதும் ஒரு 8 லட்சத்திற்கும் அதிகமான நில அதிர்வு நடக்குது. இந்த நில அதிர்வை ரிக்டர் அளவுகோலில் அளப்பாங்க. ரிக்டர் அளவு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 ரிக்டர் அளவுகோல். பூகம்பம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் அதை ரிக்டர் அளவுகோலில் சொல்லுவது வழக்கம். இது அளக்கக்கூடிய அந்த கருவிக்கு பேர் சீசோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலநடுக்கத்தை அளக்கக்கூடிய கருவிக்கு சீசோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இது 3 ரிக்டருக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை உணர முடியாது. அந்த ரிக்டர் அளவுகோலால் நம்ம அதை உணர முடியாது. 3 ரிக்டருக்கும் குறைவாக இருந்துச்சுன்னா. அதே 7 ரிக்டருக்கு அதிகமாக இருந்துச்சு, 7 ரிக்டரு அதுக்கு மேலே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பு மிக பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு புவியியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த நிலநடுக்கம் 3 விதமாக நடக்குது. அதாவது பூமியினுடைய பகுதி உட்புறத்திலிருந்து நடக்குது, மலைப்பகுதிகள் நடக்குது, கடலுக்கும் உள்ள பூகம்பம் ஏற்படுவது நமக்கு பார்த்துருக்குறோம். கடலுக்கு உள்ளே அப்படின்னு சொன்னால் அந்த சுனாமிலாம் வந்தது பாருங்கள், அது கடலுக்கு உள்ளே ஏற்பட்ட நிலநடுக்கம். அதுதான் மிகப்பெரிய ஒரு சுனாமியை கொண்டு வந்தது. இது நமக்கு தெரியும். இது ஒன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. அப்போ பூமி இப்படி ரவுண்டாக இருக்குன்னா அதுக்கு உள்ள குழம்பு மாதிரி இருக்கும், குழம்பு இருக்கும். அந்த குழம்பு வெடித்து மேலே வர்றது அது ஒரு எர்த்குவேக், நிலநடுக்கம். அதுக்கு பேர் வல்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமிக்கு உள்ள உள்புறத்திலிருந்து வெடித்து வெளில வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வல்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைப்பகுதிகளில் திடீர்னு மலைச்சரிவு ஏற்படும், அங்கே நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் டெக்டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெக்டானிக் அப்படின்னு சொன்னால் மலைச்சரிவு மலைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் கடலுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய அந்த நிலச்சரிவுக்கு சப்மரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வல்கானிக் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், வல்கானிக் அப்படிங்கிறது பூமியினுடைய உட்புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய நிலநடுக்கம். டெக்டானிக் அப்படின்னு சொன்னால் மலைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம். சப்மரைன் அப்படின்னு சொன்னால் அது கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். இந்த நிலநடுக்கம் இது வரைக்கும் அதிகபட்சமாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, மிக பயங்கரமான நிலநடுக்கம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, மார்ச் 2011 ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவுகோலில் 8.9 9 ரிக்டர் அளவுகோல் வரைக்கும் அதை அளவிடப்படுது. ஆக இதுதான் மிக பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும்.